அடுத்து 2 ஆல்டோண்ணே 2010 ஒன்று 2011 ஒன்றுண்ணே. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா TN07 பார்த்துடலாண்ணே. 2011 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இன்ஜின் ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணே. சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குங்கண்ணே. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தானே. 1 லட்சத்துக்குள்ளே தான் ஓடி ஒரு 87,000 அந்த மாதிரி தானே ஓடி இருக்குது. வண்டி இன்ஜின் ஏசி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னா. ஃப்ரண்ட் 2 ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 1,70,000 இல்லை 1,65,000 கேட்டிருப்போங்கண்ணே. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக 1,55,000 கொடுத்துடலாங்கண்ணே. அதுலேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்க பண்ணி கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாங்கண்ணே. அப்படியே அடுத்த ஆள்கிட்ட பார்த்துக்கலாம். TN22 அது பார்த்தீங்கன்னா 2010 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது LX பவர் ஸ்டீரிங் வராது, ஏசி மட்டும் வருங்கண்ணே. வண்டி மற்றபடி இன்ஜின்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் லோ கிலோமீட்டர் தானே. 1 லட்சத்துக்குள்ள தான் ஓடி இருக்கு. ஆல்டோனாலே மோஸ்ட்லி 1 லட்சத்துக்கு மேலே ஓடி பார்க்கல. இந்த வண்டி 1 லட்சத்துக்குள்ள தான் ஓடி இருக்குங்கண்ணே. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது FC ஒரு 10 நாள் கரண்ட்ல இருந்துச்சு. நம்ம அதனால அந்த FCயை பற்றி எதுவும் சொல்லிக்கல. இப்போ FC முடிஞ்சிருச்சுண்ணே. 2025 இப்போ ஜனவரி 17 FC முடிஞ்சிருச்சு. இப்போ FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கணுங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 செலவாகும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நம்ம 1,30,000 இல்லை 1,25,000 சொல்லியிருப்போம். இப்போ FC இன்சூரன்ஸ் இங்கே எடுக்கிறதுக்காக ஃபிக்ஸட் ப்ரைஸாக அந்த வண்டிக்கு நம்ம வெறும் 1,10,000 கொடுத்துலானே. அதில் எதுவுமே குறைக்க முடியாது. 2010 மாடல் ஆல்டோ 2 ஓனர்னே.